சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்து திமுக கள ஆய்வை தொடங்கியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இந்த கள ஆய்வு தொடர்பான மேலும் விவரங்கள். திமுக நடந்து முடிக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக 38 பேர் கொண்ட குழுவினை அமைத்திருக்கிறார்கள். இந்த குழு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவர்களுக்கு ஒடுக்கப்பட்டுள்ள சட்டமன்ற தொகுதிகளில் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து திமுகவுடைய இந்த தோல்வி மற்றும் தேர்தல் முடிவுகள் குறித்தான கருத்துக்களை ஆராய்ந்து அதே நேரத்தில் கள நிலவரம் என்ன என்பதை ஆராய்ந்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவரிடம் வரக்கூடிய ஜூன் 5ஆம் தேதிக்குள் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவு திமுக தலைவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல அவர் கடந்த சனிக்கிழமை அன்று எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தான ஒரு வழிகாட்டு நடைமுறைகள் இந்த குழுவிடம் பெற்ற குழுவிற்கு வழங்கப்பட்டது. அப்படியான சூழலில் இன்று தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தற்பொழுது தொகுதி வாரியாக அந்த குழு தங்களுடைய பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காட்சிகள். இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் அமைக்கப்பட்டக்கூடிய குழுவை சார்ந்த 2 பேர் இருக்கிறார்கள். எஸ்கேபி கருணா மற்றும் ஈரோடு எம்பி பிரகாஷ் அவர்கள் இந்த குழுவில் இருந்து கருத்துக்களை ஆராய்கிறார்கள். அவர்கள் தனித்தனியாக ஒவ்வொரு நிர்வாகிகளிடமும் கருத்துக்களை கேட்கக்கூடியதும் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக பொதுவில் கருத்து கேட்கும் போது அவருடைய கருத்துக்களை முழுமையாக சொல்ல முடியாது என்பதனாலும் அதே நேரத்தில் அது பிரச்சனைக்குரியதாக இருக்கக்கூடிய சூழலில் பிரச்சனை இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனாலையும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருடைய கருத்துக்களையும் முழுமையாக பெறக்கூடிய வகையில தனி அறையில் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இருக்கக்கூடிய சூழலில் தனி அறையில் ஒவ்வொருவராக சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. தொடர்ந்து கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு எதிராகவோ அல்லது தலைமையில் இருக்கக்கூடிய குற்றத்திற்கு எதிராக கொடுக்கக்கூடிய அந்த புகார்கள் கருத்துக்களை உரிய முறையில் பதிவு செய்து கொண்டு தலைமையிடம் மட்டுமே, அதாவது திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மட்டுமே தனிப்பட்ட முறையில் யார் அதை கூறியது என்ற விவரங்களை பகிர்ந்து கொள்ளப்படும் என்ற உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி நேரில் கருத்து கூறுவதற்கு இந்த குழுவினரிடம் கருத்து கூறுவதற்கு விருப்பம் இல்லாதவர்கள் அந்த தொகுதிக்குரிய QR கோடுடன் கூடிய ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.